அழுகிற ஏழைங்க சிரிக்கணும், சிரிக்கிற பணக்காரங்க சிந்திக்கணும். நிறைய பேசலாம். ஒரே ஒரு நான் பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். சார் வந்து சொன்னார், நான் 4 முதலமைச்சர் கூட நான் வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு. நான் 3 முதலமைச்சரோட வேலை பார்த்திருக்கிறேன். கலைஞர் கதை வசனம் என்னுடைய முதல் படம் ஒரே ரத்தம் அப்படின்னு ஒரு படம். பட் அதுல எனக்கு டயலாக் கிடையாது. அதுல நான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட நடிச்சேன். ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ஒரே ரத்தம். அந்த படத்துல நான் அவரோட நடிச்சேன். 2 முதலமைச்சர். அடுத்து 3ஆவதாக இப்போ இருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஸ்ரீ விஜய் சார் அவரோட 7 முறை கட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் அவரோட நான் பண்ண படம் வந்து மதுரைன்னு ஒரு படத்துல அவர் வந்து மதுரை தான், ஐ திங்க் மதுரை கலெக்டரா வருவார். அதுல வந்து நாங்க வந்து போலீஸ் இந்த பஸ் முதலாளியா வருவோம். இந்த மதுரா அந்த பக்கத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறேன். அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் அவரை வந்து பார்க்கிறேன். நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் என்னுடைய முதல் படம் ரமணா. பட் என்னை கொண்டு போய் ஆடியன்ஸ்ல ரீச் பண்ணது எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாச்சியில ஒரு சீன் வந்து சிவாஜி கார்டன்ல எடுத்தாங்க. அந்த ஆடு வெட்டுற சீன்ல அந்த உபூதி எடுத்து அவர் மேல அப்படி போடணும். அவரை கட்டி வச்சிருக்காங்க. கண்ணை காட்டி இப்படி வாங்க அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு, மொத்தமா போட்டுருங்க அப்படின்னு. சார் என்ன சார் சொல்றீங்க? மொத்தமா போட்டுறாதீங்க, மொத்தமா மூலத்துல போட்டீங்கன்னா அடுத்து நான் டயலாக் பேச முடியாது. அந்த போர்ஸ் இருக்கணும். அந்த தட்டுல அந்த உறுதி எடுக்கிற அந்த கை அப்படி போனோம். ஆனா உறுதி கையில கம்மியா வரணும், என் மேல கம்மியா போடணும். அப்பதான் நான் கவுண்டர் டயலாக் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த டயலாக் மட்டும் பேசிட்டு என் உரையை முடிச்சிடுறேன். பேசாம ஊருக்கு வந்தமா போறமா வீணா எங்க ஊரு போய் எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டது ஒண்ணுதான். பிடிச்சு கேட்டுக்கிறான். இதுதான் இனி நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்தது. அதன் பிறகுதான் நான் நிறைய படங்கள் நான் வந்து நடிச்சேன். எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், கான்பிடன்டாக வெற்றி நிச்சயம். நம்மளுடைய விப்ரா டைரக்டர் ரசீம் சார் அவர்களுக்கும் விப்ரா மெம்பர்ஸ் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், கான்பிடன்டாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பேச்சில நிறைய எடுத்துங்க, குறைய கவனிச்சுங்க. நன்றி, வணக்கம். அப்படி உட்கார்ந்துருங்க. முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இன்று வருகின்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. சினிமா பவர்ஃபுல் மீடியா 1800ஆம் வருஷம் தோன்றிய அந்த சினிமா சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு அவங்களுடைய கண்டுபிடிப்புல இந்தியாவில் தாதா ஷாஹிப் வாழ்க்கை மூலமாக இந்த ஆனாம் ஆரா 1931 படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சவுண்ட் பிலிம் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் காளிதாஸ் நடராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை எடுத்தது 1931. இந்த சினிமா எல்லாத்தையுமே சாதிக்கும். அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது கடவுளோட கிஃப்ட். அதாவது சிவனுடைய கிடைக்கும் பார்வை கிடைக்கலன்னா சினிமாவில யாருமே வர முடியாது. அந்த சினிமாவில நம்ம வந்திருக்கோம்னா அது மிகப்பெரிய விஷயம். ரோட்ல ஒரு கலெக்டர் நடந்து போனா கூட தெரியாது, ஒரு எஸ்பி நடந்து போனா கூட தெரியாது.
எவ்வளவு ஹையர் ஆபீசரா இருந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு சினிமாக்காரர் நடந்து போனார், அவர் இயக்குனராகட்டும், நடிகராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், நடந்து போனால் வெளியே தெரியும். அதுதான் மாஸ் மீடியா. அந்த சினிமாவை நம்ம ரஜினி சார் ஒரு அமைப்பை உருவாக்கி வேர்ல்ட் இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன் அதை உருவாக்கி, திரைப்படங்களை உருவாக்கி திறமை உள்ளவர்களை வெளிப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பேரை உருவாக்க போகிறார். அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு, அது வடிவேல் சார் சொல்லுவாரு, கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடி இருக்கு அப்படின்னு. அது தாண்டி போயிடும். அது சினிமாவிலும் இருக்கும், அரசியலும் இருக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி நிச்சயமா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அது கூட இருக்கிறவனே குடிய தோண்டி புதைப்பான். கூட இருக்கிறவன் தான் நம்மளை விமர்சனம் பண்ணுவான். எங்க தலைவர் கேப்டன் சொல்லுவாரு, அவன் விமர்சனம் பண்ணான்னா இந்த காதுல விட்டு இந்த காதுல விட்டு நம்மளுடைய வளர்ச்சியை அது தடுக்கும். நீங்க தயவு செய்து சொல்றேன், இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை உதாசீனப்படுத்திட்டு அடுத்த ஊருக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு நமக்கு இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க தடுத்துக்கிறாங்க. ஐபிசி 511 இல்ல, இந்திய 511 அது அவங்க ராணி மேடம் இருக்காங்க, சார் இருக்காங்க, இவங்க இன்னொரு வக்கீல் சார், சார் என்ன பேரு சார், அவங்க சார் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வளரும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்க, ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி போயிடணும். நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க கூடாது. அந்த அமைப்பு அது உண்மையிலே சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம இந்தியாவுல நமக்கு ரொம்ப சகோதரமான 4-5 ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா தான். நான் இந்தியா ஃபுல்லாவே சுத்தி இருக்கிறேன். ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. அதே போல கண்ட்ரியில ரொம்ப பாசமா, நான் நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன். ரொம்ப பாசமா இருக்கிறது இலங்கையில உள்ளவங்க. அதை அடிச்சு சொல்லலாம். இலங்கை தமிழர்கள் அந்த அந்த தொப்புக்குடி உறவு ரொம்ப பாசமா அட்டாச்மெண்டா இருப்பாங்க. எனக்கு சாரை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எங்க தலைவர் நடிச்ச படம் கேப்டன் பிரபாகரன். எங்க கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எங்களுக்கு இலங்கை தமிழர்கள் இருந்தாலே ஒரு பாசம், ஒரு ஆசை வந்துடும். அந்த வகையில சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்துக்கு படத்துல நான் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நம்ம ஆக்டர் விஜய் கணேஷ் சாருடைய வீட்டுலதான், மாங்காடு தாண்டி குண்டப்பூர் பக்கத்துல ஒரு வீட்டுலதான் நான் ஒரு 3 நாள் 2 நாள் நினைக்கிறேன், ஐ திங்க் 2 நாளோ 3 நாளோ ஷூட்டிங்ல நான் பார்த்தேன். நான் ஒரு வெல் எக்யூப்டு டைரக்டர் அவர் சார். என்ன தேவையோ, அதாவது நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணாம என்ன தேவையோ அதை அவர் எடுக்கிறார். ஏன்னா நான் 40 வருஷம் ஆச்சு. டைரக்ஷன் நான் எந்த டைரக்ஷன் படிச்சேன். டைரக்ஷன் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு திறமை வேணும், பொறுமை வேணும். என்கிட்ட அந்த திறமைகள்லாம் கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது. பட் அவர்கிட்ட, ரஜினி சார்ட்ட அந்த திறமை இருக்கு, அந்த பொறுமை இருக்கு. இந்த திறமையும் பொறுமையும் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிற்பாட்டும். அதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. சோ அந்த அமைப்பு, அந்த கீதம் ஏப்ரல் 20ஆம் தேதி 2025 அது நீங்க கன்னியாகுமரன் சாரால வெளியிட்டீங்கன்னு படிச்சேன் இப்போதான். சோ சினிமாவுக்கு சென்னையில கோடம்பாக்கம், ஆனா இப்ப ஒரு அம்பத்தூர்ல மாத்திட்டேன். ஏன்னா நான் 40 வருஷத்துல அந்த கோடம்பாக்கம் ஆபீஸ்ல ஏறி இறங்காத ஆபீஸே கிடையாது. வயசாகி போச்சு. அந்த அளவுக்கு நாங்க கோடம்பாக்கத்தை சுற்றி இருக்கிறோம். நடந்தே மயிலாப்பூர், கோடம்பாக்கத்துல இருந்து மயிலாப்பூர் போவோம், பிரசவாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வருவோம். நடந்தே போவோம், கையில காசு இருக்காது.
சினிமா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நாம நின்னோம்னா நம்ம ஜெயிப்போம், மாற்று கருத்தே கிடையாது. சினிமா மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு தொழிலையும் விடாமல் கைப்பிடித்தால் அந்த தொழில் நம்மளை கைவிடாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக எல்லா தொழிலும் ஜெயிக்கலாம். நம்பிக்கை வேணும். முக்கியமாக சினிமாவில் நம்பிக்கை வேணும், உண்மை வேணும். அந்த உண்மை அவர்கிட்ட இருக்கு, நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு. நீங்க தைரியமா அவரோட சேர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றியா இருக்கும், உங்களுடைய வெற்றி அவருடைய வெற்றியா இருக்கும். இதோட கைப்பற்றலாமா? அந்த அமைப்பு நிறைய திரைப்படங்களை உருவாக்குறதும் நிறைய கலைஞர்களை உருவாக்குவதும் இதை போக இது வேணும்ல, அதையும் அவங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ கன்ஃபார்மா கேரண்டியா நீங்க பண்றது வந்துடும். அது போக அவருக்கும் யோகம் இருந்து உங்களுக்கும் யோகம் இருந்தா நிறைய வரும். அதற்கு உதாரணம் நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் சார். 5 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் படம் 90 கோடி ரூபாய் வசூலாச்சு. தொடர்ந்து 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுதான் சினிமா. சினிமாவை நம்புங்க, சினிமா உங்களை கைவிடாது. இன்னைக்கு அவர் அம்பத்தூர்ல ஒரு பிரிவு தேட்டர் திரு கங்கை அமரன் சார் மூலமாக அவர் திறந்திருக்கிறார். அவர் ராசியானவர், கைராசியானவர். ஏன்னா ஒரு காலத்துல விளையாட சார், கங்கை அமரன் சார்லாம் இல்லாத படங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்கு போறவங்க இன்னைக்கு சினிமாவில் 50 வருஷம் மேலாக அவங்க நிலைச்சி நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை. அடுத்ததாக அதை முடிச்சுட்டு அப்படிங்க ஒன்றும் கருவறை காதல். கருவறை அப்படின்னா என்ன தெரியுமா? கருவறை அது கருப்பு. கருவறைன்னா கோயில்ல இருக்கிற மூலஸ்தானம். கற்பு கிரகம் சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, கற்பு கிரகம் அப்படிப்பாங்க. கருவறையில் காதல், எப்படி வித்தியாசமான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு பாருங்க. மூலஸ்தானத்தில் ஒரு காதல். கருவறையில் காதல் அருமையான டைட்டில். அது ஒரு தமிழ், சுத்தமான தமிழ் டைட்டிலுங்க அது. அது உண்மையிலே சொல்றேன், இலங்கை தமிழர். நான் சிங்கப்பூர், மலேசியா, சிலோன்லாம் போயிருக்கிறேன். ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள் அவங்க வாயிலே வராது. நம்ம தான் சாரி அப்படிமா, கட்டின இடிச்சுட்ட சாரிமா, அவங்க மன்னிச்சுங்க அப்படின்னு. சிங்கப்பூர்ல அப்படிதான். அந்த தமிழ்காரங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆங்கிலம் கலந்த அந்த உச்சரிப்பு வராது. சோ கருவறை காதல் ஒரு அருமையான ஒரு தமிழ். எனக்கு வராது, இல்லு வராது, ஏன்னா நான் திருநெல்வேலிக்காரன். ஆனா நானும் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்துல 2 படம் நடிச்சிருக்கிறேன். பொன்னர் சங்கர்னு ஒரு படம், பெண் சிங்கம்னு ஒரு படம். இது இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இது அரசியல் கிடையாது, இருந்தாலும் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த 2 படத்துல வாய்ப்பு கிடைச்சது. நான் போய் கேப்டன் போய் சொல்றேன், வேற யாரும் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானே டைரக்டா போறேன் கேப்டன். கேப்டன் ஒரு விஷயம், கேப்டன் கேப்டன் கலைஞர் கதைவசனத்துல பெண் சிங்கம்னு ஒரு படமும் பொன்னர் சங்கம்னு ஒரு படமும் எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு, நான் நடிக்கலாமா வேண்டாமா? பயங்கரமா கோபம் வந்துச்சு அப்படின்னாரு. அவன் கலைஞர் கதைவசத்துல நடிக்கணும்னு நாயா அழைச்சிட்டு இருக்கிறான், நடிக்கலாமான்னு கேட்டு இருக்கிற. இப்படிதான் சொன்னாரு, நடிக்கலாமான்னு கேட்டு இருக்கிற. நானும் சத்யராஜ் சாரும் சென்னையில பட கம்பெனி ஏறி இறக்கும் போது அவருடைய கதை வசனம் மனோகரா, பராசக்தி இந்த மாதிரி படங்களுடைய வசனத்தை பேசிதான் நாங்க வாய்ப்பு கேட்டோம். நடிக்கலாமா கேட்கிற, போய் நடி அப்படின்னு.
அரசியல் வேற, சினிமா வேற. ஒரு நடிகை அப்படின்னார். மாநிலம் ஒரு முக்கியமான தலைவர். நிச்சயமா நான் ஒரு மூலமா சினிமாவுக்கு 40 வருஷம் சினிமாவோட இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு சினிமாவில் உண்மையில சொல்றேன், அந்த சினிமாவில் நாம் லவ் பண்ணணும். தம்பி பிரபா போஸை நான் ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னா, அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சித்தின் ஒரு சீரியல்ல நான் இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐயா நடிச்சேன். ஆனா தமிழ் சினிமாவோட ஒரு சாப கேடு என்ன தெரியுமா? என்ன கேரக்டர் முதல்ல கொடுக்கணும், கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் கொடுப்பாங்க. I have more than 347 movies, various language, Tamil, Telugu, Malayalam, Kannadam, Hindi. சீரியல் அவர் சொல்றாரு, சீரியல் இல்ல சினிமா கஜினி அப்படிங்கிறாரு. அப்ப அது யாரு என் கூட நடிச்சது? சாரி, இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு. அதாவது எங்க போயிட்டா, எதுக்கு போனேன், ஸ்ட்ரக் ஆகி போயிட்டு. ஒரு 347 படத்துல ஒரு 280 போலீஸ் தான். ஒரு 3 செட் வச்சிருக்கேன் காக்கி பஸ். போன் பண்ணும்போது கேட்டுருவோம் மேனேஜர், சார் 2 ஸ்டாரா 3 ஸ்டாரா ஏசியா எஸ்பியா, என்ன பேட்ச் மாத்தணும்ல. தமிழ் சினிமாவில் சாபக்கேடு. ஒரு கேரக்டரை கொடுத்தா அதே கேரக்டர் கடைசி அவன் டிஸ்கஷன்ல எழுதிடுவாங்க. மீசை ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். சரி பரவாயில்ல, இது எதா இருந்தாலும் சரி சார், இந்த படம் என்ன சார் எங்களுக்கு நம்ம போலீஸ் இல்லையா? ஹீரோயின் ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒருத்தர். நான் என்னன்னு சொல்லல, ஹீரோயின் ஃபேமிலியில ஒரு டஃப்பான ஒருத்தர். சார் ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர், டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். சிலர் படத்துல படம் ஃபுல்லா வருவாங்க, சிலர் கொஞ்சம் வந்தாலும் நச்சுன ஞாபகம் இருக்கு. இவரு ஃபுல்லா இல்ல, ஒரு படம் ஆஃபுக்கு வருவார். ஆனா அவ்வளவு அந்த படத்தினுடைய கதையோட சேர்ந்த ஒரு இம்போர்ட்டன்ட் இவர் வந்ததாலதான் படமே டேர்னிங் பாயிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கெப் போட்டு திருப்பி வருவார். ஸோ அருமையான கதாபாத்திரம் நம்புறேன். சாரை பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லணும், முக்கியமான விஷயத்த நீங்க பேச முடியுங்க. நல்ல விஷயம் சொல்றாரு அப்பா. அந்த காக்கி ட்ரெஸ் போடுறதுக்கு இருக்கு பாவம். அந்த போலீஸ்காரங்க டெய்லி அந்த அதுவும் இந்த அடிக்கிற 105 டிகிரி வெயில்ல போட்டுட்டு ரொம்ப உண்மையிலே பாவங்க. ஏன்னா அந்த கேரக்டர் மாத்தி கொடுத்தாரு. சூப்பர் சார் அதை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் சீனு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் உங்க படம் தளபதிலாம் நான் காலேஜ்ல படிக்கும்போது போலீஸுக்கு அடி வாங்கி நான் படம் பார்த்தேன் சார். நீங்க அந்த போலீஸ் கேரக்டர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க, சங்கர் சார் சொல்லுங்க, அப்படிதான் உங்களை கூப்பிட்டது அப்படின்னாரு. சொல்லுவோம், பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, டிவிக்காரங்க இருக்காங்க, உங்களை இப்படியே கூப்பிட்டு போனா தமிழ்நாடே கொந்தளிக்கும். சோ உங்க பேச கவர் பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் சூப்பர் மனிதர். தமிழ் சினிமாவில் நான் 40 வருஷம் பார்த்ததுல நல்ல மனிதர்களை விரைவிட்டு எண்ணி விடலாம். அதில் ஃபர்ஸ்ட் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், 2வது நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள், 3வது சூர்யா சார் அவர்கள். சூர்யா லிஸ்ட் இருக்காது சரியா? சோ அந்த கருவறை காதல் இன்னைக்கு போட பட துவக்க நாள். ஹீரோ ஹீரோயின் தம்பி பேர் சார்லஸ், சாரதி, நீங்க மின்சி, எந்த ஒரு சாரதி? நீங்க கோயம்புத்தூர்ல இருந்த இடம்.
ரெண்டு பேரும் நடின்னு சொன்னோம்னா சார் சொன்னாரு, பிரதாபன் சார் சொன்னாரு, நடின்னு சொன்னோம்னா அந்த எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாம, அந்த ஒரு கூச்சமும் இல்லாம, ஒரு வெட்கமும் இல்லாம டக்குன்னு நடிச்சாங்க பாருங்க. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது உண்மையிலே சொல்றேன், பெரிய விஷயம். நாங்களே யோசிப்போம், நம்ம இவ்வளவு படம் நடிச்சாலும் இவ்வளவு பேர் மத்தியில நட்டின்னு சொன்ன உடனே என்ன சார் எதுவுமே சொல்லாம நடிக்க சொல்றீங்க அப்படிம்போம். பட் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ரெண்டு பேரும் சூப்பர், நல்லா பண்ணீங்க. பர்டிகுலரா சாரதி வேற லெவல்ல பண்ணீங்க. தப்பா நினைச்சுக்காங்கம்மா, நீங்க இன்னும் தப்பா நினைச்சுக்காங்க. அவருக்கு 100 மார்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் 80 மார்க் தான் கொடுப்பேன். அது காரணம் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன், புரியுதா? ஏன்னா அது பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், அது அந்த அம்மாவுக்கு நிறைய இருக்கு. அதான் நான் தனியா சொல்றேன். டயலாக் டெலிவரி, மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் நிறைய இருக்கு. அந்த நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நிறைய கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்கணும். பழைய வசனங்கள்லாம், பழைய ஹீரோயின் பேசுனதெல்லாம் நடிச்சு பாருங்க. இந்த தம்பி ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. எதுவும் ஆக்டிங் கோர்ஸ் போனீங்களா? அப்படியா? படம் பார்த்து கத்துட்டீங்க, சீனை உள்ள வாங்கிட்டீங்க. பட் இவங்க சீனை கொஞ்சம் உள்ள வாங்க, தப்பா நினைச்சுக்காங்க, சாரி. இருந்தாலும் அவங்க கையில போயிடுச்சு. எப்போ அனுப்பிட்டீங்க? டயலாக் எப்போ கொடுத்தீங்க? 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல. எங்களுக்கு மட்டும் ஸ்பாட்ல கொடுத்துட்டு உடனே பேசுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்பாட்ல 3 பக்கம் டயலாக் கொடுத்து பேசுங்க. பார்த்தீங்களா? சோ மேடம், நான் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணணும். 80 மார்க் அவர் 100 சூப்பர். அதே மாதிரி பாப்பா வேற லெவல். தம்பி எங்க வாங்க. அவர் எங்க கட்சி, சாரி என்னுடைய முன்னாள் கட்சி, அவர் கேப்டனுடைய கட்சி பொறுப்புல இருக்கீங்களா? இப்ப இல்ல. தம்பி அருமையா பண்ணாரு, இளையராஜா சார் வாய்ஸ்ல. சாரா வேற லெவல்மா. அந்த உடம்புக்கும் அந்த குரலுக்கும் வேற லெவல். பார்க்கும்போது என்ன இந்த உடம்புல இருந்து இந்த குரல் வருதா? வேற லெவல். உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சாரை கட்டியா பிடிச்சுக்குங்க. அவர் சொல்றாரு மாசத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கிறாரு. 12 மாசத்துக்கு 12 படம், 6 படம் விட்டாலையும் 6 படம் 3 ப்ரொடக்ஷன்லையும் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கட்டியா பிடிச்சுக்குங்க. 12 படத்துலயும் 24 போட்டு அதை நீங்க கேட்டு வாங்கிங்க. சரி, வேற யாரையும் நான் விட்டுட்டேன்னா, பேசுறதுல சொல்றதுல விட்டுட்டேன்னா, விட்டு இருந்தா மன்னிச்சுக்குங்க. சரியா? விட்டு இருந்தா மன்னிச்சுக்குங்க. ராணி மேடம் போயிட்டாங்களா? ரைட், ஓகே. படத்துல நம்ம யாரை பார்த்தோம்? மாம்பழத்துக்கு. ஆமா, அது முகமே வந்துச்சு. யாருக்கும் தெரியாமே, ஆனா தெரிஞ்ச முகம். அமைச்சரா கூட வந்திருப்பார். நிச்சயமாக உங்களுக்காக நாங்க இறங்கி விற்பா வேலை செய்வோம். ஏன்னா இவர் ஒரு நல்ல மனிதர். எப்படின்னு சொன்னா, நீங்க பழகி பாருங்க. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்ட ஒரு தரம் நாங்க ரோட்ல மீட் பண்ணக்கலாம். அவரே நிப்பாட்டி கார்ல, நான் ரோட்ல நிக்கிறேன், ஒரு நிப்பாட்டி நல்ல விசாரிச்சுட்டு போனார். என்ன சொல்ல வரேன்னா, அந்த கண்டுட்டு போற ஒருத்தர் இல்லை. ஒரு பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. சோ அவர்களுடைய பண்பு அந்த அடிப்படையிலிருந்து இன்னும் மாறவில்லை. இவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு எம்எல்ஏ வந்தால் வருவார். நிச்சயமாக சமூக சேவை செய்யக்கூடியவரை நான் என்னுடைய மாம்பழத்தோட ஷூட்டிங் ஸ்கூல்ல கண்டேன். எந்த அளவுக்கு கண்ணுன்னு சொன்னா, திறமையா செய்யறவங்களை அப்படியே பாராட்டினாரு. இப்ப என்னுடைய மகனுடைய ஒரு சீன், முதலாவது சீன் ஆக்டிங், அந்த போலீஸா போறாரு, அதை பார்த்துட்டு என்ன ரொம்ப டூச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. சார் என்ன சார் நீங்க ஹிஸ்புல்ல மகனை இவர நீங்க ஹீரோ போட்டீங்களே மாம்பழத்தடிக்கு. நான் சொன்ன மாம்பழத்தடிக்கு ஹீரோக்குரிய பேஸ் இல்ல அவர்கிட்ட, அது மாம்பழத்தடி தோட்டக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டப்பிங் பேச வந்தாரு. படத்தை பார்த்துட்டு, சார் என்ன சார் இப்படி மிரட்டிட்டீங்க, இவர மகனை போடுங்க சார், மகனை பூஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, உங்களோட மகனை நீங்க பூஸ்ட் பண்ணாம யாரும் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அப்ப இவருக்கு அது தேவையில்லாத விஷயம். இவர் வந்தாரு, டப்பிங் பேசினாரு, போகலாம். ஆனால் மகனை நீங்க டைரக்டர் ஆகிட்டு நீங்க விட்டுறாதீங்க சார். ரொம்ப
ரொம்ப அழுத்தி சொன்னார் டப்பிங் பேசி வந்தவர். அந்த மீன் மாமரத்துடைய அந்த இதை பார்த்துட்டு சீன் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா அவரை என்ன போன போட்டு நம்ம சலவையை பேசியாச்சு, டப்பிங் பேசியாச்சு, நான் போயாச்சு அப்படின்னு இல்லாம அதை அவர் உள்ளத்துக்குள்ள எடுக்கிறார். அதுதான் அவருடைய இயல்பான குணம். அந்த குணம் என்னுடைய மகனுக்கு மட்டும் இல்லை, உங்களில் ஒருவருடைய மகனை திறமை கண்டா கூட அவர் அதை கொண்டு செல்ல வேண்டிய எடுத்து கொண்டு போவார்ங்கிறதான் அதனுடைய அடையாளம். அந்த அறிவித்தல் அதுதான். என்னுடைய மகனுக்கா மட்டும் இல்லை, யாருடைய மகனாக இருந்தாலும் திறமை இருந்தாலும் அவர் அப்படித்தான் பேசுவார். சோ அந்த விஷயம் உங்களுடைய அடுத்த தேர்தலில் மேடையில் இருந்து நான் பிரச்சாரம் செய்யணும். நீங்க இப்ப பிரச்சாரம் செய்ய வைத்தார்கள். நல்லதுங்க, அந்த நல்லதுங்க நீங்க சொல்லிங்க. என்னுடைய அன்பு கூட பிறக்காத தங்கச்சிகள் இதனுடைய லைஃப் நல்லா இருக்கு. நான் சொல்லிட்டேன் மேக்சிமம் ஒரு 1 இயர்ல கார் கூட்டிக்கு வந்து விடாது உங்களை. டிரைவர் வந்து இப்போ ஆஃபீஸ்ல இருந்து இங்க கொஞ்சம் போய் வரணும். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட்டான ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை 3 பேருமே இறைவன் எனக்கு தந்திருக்கின்றால் அந்த வயசை கொஞ்சம் பேசுறேன். நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சுதா பேசுறேன். விட்பா விஐபி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்மின் செக்ரட்டரி சுதா பேசுறேன். இது கேட்டு உங்களுக்கு பழகிட்டு இந்த வயசு கேட்டு ரீச் ஆயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது நல்ல எக்ஸாம்பிள். இன்னைக்கு தான் சொல்றேன் சொல்றேன் இது வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்கும். விட்பான வளர்ச்சியில நீங்க 3 பேருமே மிகவும் பலமா இருக்கணும். பாடுவோமா சாரா சொல்லி வருது. அம்பத்தூர் எம்எல்ஏ பாலமுருகன் சார் வந்து உண்மையில நான் இதுவரைக்கும் அம்பத்தூர் எம்எல்ஏ இந்த செய்தி போகணும், தயவு செய்தி மீடியாட்ட கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் என் தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு அந்த என்னுடைய சினிமா விழாக்களிலும் அரசியல்வாதிகளை சேர்க்கிறேன். திமுகவுல அமைச்சர்மாரை நான் நெருங்கி போகக்கூடியவங்க இருக்கிறாங்க பல பேர். அதுக்கு காரணங்கள் பல இருக்கு. இலங்கை தமிழர்களோட திமுக கலைஞருடைய உறவுகள் இருக்கு. அதற்கூடாக எனக்கு ஈஸி. ஆனா சினிமாக்குள்ள அரசியல் வேணும் அப்படி இருந்தேன். இப்ப இளைய தளபதி விஜய் சிஎம் இங்க கூட்டிக்கு வர முடியாது. நம்ம ஃபியூச்சர்ல எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவார். அவருடைய பிரதிநிதியாக அம்பத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ வரணும்னு ஆசைப்பட்டது. மீடியா நீங்க சொல்லுங்க இது. ஆனா அவரு ஆசைப்பட்டது, அவரை இன்வைட் பண்ணினது ரோட்ல 4 காரணம் எங்களை வர சொல்லி நாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி கருணாகரன் நண்பர் நம்முடைய மணி இவருடைய ஏற்பாட்டுல இவருடைய தம்பி இங்க வந்திருக்கிறார். எங்க இருக்கிறார் தெரியாது. வாங்க கருணாகரன் அவருடைய எம்எல்ஏ பிஏ அவருக்கு ஃப்ரெண்ட். அந்த லிங்க்ல நாங்க ரோட்ல ஹைவேல இடம் மறிச்சுதான் இன்விடேஷன் கொடுத்தோம். அந்த எம்எல்ஏ வர ஆசைப்பட்டது இளைய தளபதி விஜய் சிஎம், சினிமாவில இருந்து வந்தவர், என்னை தூக்கி வைத்தவர், எனக்கு வாழ்க்கை தந்தவர். 3 மருத்துவர்களை என்னோட இருப்பாங்களா ஒரு ஸ்டார் என்னோட ஓடியோ லான்ச்ல ஜில்லா படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு 3 மருத்துவர்களை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஜில்லா படம் ஷூட்டிங்க 10 நிமிஷம் நம்ம ஸ்டாப் பண்ணாலே கத்திக்கு நிற்போம் கோவத்துல. அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாரு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார். அதுல இளைய தளபதி விஜய் சிஎம் முதலமைச்சர் எனக்கு ஓடி லான்ச் பண்ணி அந்த விஷயம் இலங்கையில வரலாறு காணாத வெற்றி தான் அந்த படம். இளைய தளபதி விஜய் ஓடி லான்ச் பண்ணிட்டாருனோட விஜய் ரசிகர்கள் இருந்து இலங்கை சேனல் எல்லாமே வைரல் ஆக்கி, அப்ப வர்தா புயல் இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாம போயிட்டு ரூம்ல கதவை மூடிட்டு அழுத. இவ்வளவு வாய்ப்பு தந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் மோகன்லால் விஜய் எல்லாம் ஓடி லான்ச் பண்ணி எனக்கு சக்சஸ் ஆகலையாது. ஆனால் எனக்கு இந்த வெற்றி ஒரே டைம்ல 3 படத்தை நான் ஷூட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசூல் வந்து அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியா முடிஞ்சது. டிவிடி மட்டும் 2,12,000 டிவிடி செல் பண்ணி நாங்களே 100 ஒரு டிவிடி எவ்வளவு 2 கோடி வசூல் டிவிடியில மட்டும். ரீரிலீஸ் பண்ண போறோம். அந்த இளைய தளபதி விஜயனுடைய பிரதிநிதி அம்பத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ கஷ்டப்பட்டு வந்தவரு, வாழ்க்கையை போராடி வந்தவர். அந்த ஒரு விஷயம் தான் நான் அம்பத்தூர் எம்எல்ஏ இன்வைட் பண்ணுவது காரணம். ஆனால் வராமல் தடுத்து விட்டாங்க. என்ன அதுக்கு தடுத்த அந்த லேடி
பொய்யான குற்றச்சாட்டுகளை அம்பத்தூர் எம்எல்ஏக்கு அனுப்பின அந்த குற்றச்சாட்டுகளை எனக்கு என்னுடைய மகனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அது அது சட்ட ரீதியாக நாங்க அதை இன்னுமே பண்ண போறோம், அது வேற விஷயம். அடுத்தது என்ன குமார், என்ன குமார் இது, அசிங்கப்பட்டு குமார், அசிங்கப்பட்டு குமார் இப்ப ஜஸ்ட் இப்ப ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. அவங்க விஐபி சேர்க்கலங்கிறதுக்காக என்னவெல்லாம் பத்தி நான் நெருங்கி படைத்து பண்ணோட மோஷன் நான் கண்ணால கண்டு சொன்னா நம்புவாங்க யாரும் டக்குனு அதை விசாரிக்கணும். அது சோ அப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. சோ இது நாளைக்கு நாளைக்கு அம்பத்தூர் எம்எல்ஏ தெரிய போகுது. உண்மையை நாங்க விளங்கப்படுத்த போறோம், A to Z ஆதாரங்களை சொல்ல போறோம், அட்வொகேட் நாங்கள் கூப்பிடுறோம். அப்ப விஜயினுடைய நேர்காணலை மாண்புமிகு முதலமைச்சருடைய பிரதிநிதி இந்த அந்த ஒரு விஷயம் தான் பக்கத்திலே இருக்கிற எங்க ஆபீஸ்ல இருந்து பக்கத்திலே இருக்கிற அந்த எம்எல்ஏ இங்க வரணும்னு சொல்லி நான் விரும்பினேன். கங்கை அரசர் விரும்பினாரு, அவர் எனக்கு திருப்பி சொன்னாரு, அம்பத்தூர் எம்எல்ஏ கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அப்ப என்னுடைய பிள்ளை தேர்தலை அவரே ஓப்பன் பண்ணட்டும், நான் பின்னால நிக்கிறேன்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? கங்கை அரசர். எவ்வளவு பெரிய லெஜண்ட். இல்ல அவங்க தான் முக்கியம், அவங்களுக்கு கொடுங்க. நான் சொன்னேன் சார், 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. சோ அவரு வரவிடாமல் இப்ப தடுத்துட்டாங்க. தற்காலிக வெற்றி மாதிரி ஒரு சந்தோஷம். நக்கல் பண்றாங்க எங்களோட உள்ட்ட இருந்து எங்களுடைய இன்னும் உள்டா சாப்பிட்டவங்க தான் அவங்க. அவங்களுக்கு அந்த பதவிகள் உரிய இடங்கள் கொடுக்கல, கொடுத்திருப்போம் அடுத்த மாசம். அதுக்கடையில் அவசரப்பட்டாங்க. எல்லா புகழ் முறைகளுக்கு இறைவன் நினைக்காமல் எங்களை யாரும் நெருங்க முடியாது, எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அடுத்ததாக சாரா சௌத்ரியுடைய அப்பாவும் டிக்ளைன் பண்ணி இப்போ வர நாங்கள் பண்ணிக்கிறோம். மோகன் முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர், என்னுடைய அந்த வழக்கு வந்த நேரம் அவர் ஃபுல்லாக கூடவே இருந்தார். சிவராஜ், நம்மளோட சிவராஜ் அன்பு நண்பர் சிவராஜ் வந்து வித்வா விஐபி பின்பேக்கில் 10 லட்சம் போட்டுட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லணும். அது மாதிரி என்னோட கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த நண்பர் மாதேஷ் மாதேஷ் இவரும் வேற வைப்பும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் வந்து போட்டிக்கிறாங்க. 1 கோடியில் எடுக்கிறோம் சார். ஆனா படம் வந்து ஒரு 3-4 கோடி வேல்யூவேஷன் இருக்கு. ஏன்னா எங்களோட உழைப்பு அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கடுமையான எல்லாருமே ஒர்க் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் போட்டிங்க. ஒவ்வொரு நாளாக சொல்லல. உத்தம் குமார் ஒரு 5 லட்சம் வந்தீங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரா சொல்லிக்க முடியாது. அதே மாதிரி இதில் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். படத்துல போட்ட காசை நாங்க முதல் என்னோட விட்வா டீம் செய்யற 1 லட்சம் டிக்கெட்டை நாங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கான நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கேன். 1 லட்சம் இன்டூ 120 ரூபா மினிமம் டிக்கெட், 1 கோடி 20 லட்சம் போடுற ராசி படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்துருக்கு. பாதி ஒரு அது மாதிரி வெளிநாட்டு உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்து எல்லாம். இப்போ கனடாவில் ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ 300 பேரோட ஒரு ஷோ ஓடினா இங்கே ஒரு 20 ஷோ ஓடி இருப்பாங்க தமிழ்நாட்டில். இந்த கரன்சி வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு தியேட்டர் ஒரு ஷோ 2 ஷோ கிடைச்சா போகுது. ஸோ பெரிய மார்க்கெட்டிங் சிஸ்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சி ஒர்க் பண்ணிக்கிறோம். எனக்கு ப்ரொமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு கங்காமரன் சார், நான் உங்களுக்கு விஜய் முதலமைச்சருக்கு நானே நேரடியாக போகும். எனக்கு அதுக்கு நெட்வொர்க் அந்த லைன் எல்லாமே இருக்குது. இப்போ விஜயுடைய கார் டிரைவர் யாரு? அவருடைய மகன் அவர் பேரு ராஜேந்திரன் நண்பர்கள். ஸோ எனக்கு அதுவும் ஒரு பிளஸ் தான். அவருடைய மகன் தான் இன்னைக்கு கொரோனா முக்கியமான பகுதி பாளையமல்ல கொரோனா. ஸோ எல்லாமே சாதாரணமாக நடந்திருக்கின்றது. எங்களுடைய வழக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷன் திருப்பி வர சொன்னாங்க. வர சொன்ன டைம்ல என் அட்வொகேட் யாருமே இல்லை. அப்ப அப்துல்லா எங்களுடைய அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட் அப்துல்லாங்க சொல்றேன், இப்படி அப்துல்லா நீங்க நல்ல லோயர் வந்து கேட்டவங்களோட அவருடனே நம்பிக்கையாளர் சசிகுமார், வாங்க சசிகுமார், வழக்கறிஞர் சசிகுமார், அவரை பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும். ரமேஷ் பொன்னாடை போட்டு கௌரவிக்க வேண்டும். எங்களுடைய அமைப்பின் செயலாளர், விட்வாவின் செயலாளர் ராணி. நான் கூப்பிடுறேன் இதுங்க ராணியை கூப்பிடுவேன். அன்பு மகன் சாரதி பேரு வைக்கவில்லை. படத்தை பண்ணுவோம் சார், படத்துல வெற்றியில கொண்டாடுவோம் எல்லாரும். நான் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட தனியா சாப்பிடுவேன், பிரிச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். என்னுடைய இயல்பு அது. ஸோ எங்களுடைய இவருடைய லைஃபையும் இந்த சினிமா துறையில உச்சகட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் விட்வா டீம் மேக்சிமம் நாங்க இறங்கி வேலை செய்வோம். இந்த படத்துடைய ஹீரோ சாரதி, சாரதியோடைய சொந்த பேர்.
படத்துல என்ன பேர் தெரியாது இன்னும். 27ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட். இவருடைய நடிப்பை பார்த்து ஆடிஷன்ல நான் இவருடைய ஆக்டிங் ரேஞ்ச ரொம்ப ரசிச்சேன். இப்ப வந்து இப்ப இந்த கொடுத்த ஸ்கிரிப்ட் எப்ப தெரியுமா, இங்க வாரத்துக்கு ஒரு ஒரு 1 hour முன்னாடி 2 பேருக்கும் கொடுத்துட்டேன், இதான் சீன் சொல்லி அவ்வளவு சூப்பரா பண்ணினாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தினுடைய கதை வந்து அந்த ஹீரோயின் அந்த ஆக்டிங்ல தான் இருக்குது. ஸோ அது சிறப்பா கொண்டு வந்த நம்பிக்கை வந்துச்சு. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் ஆன்றோர் சான்றோர் நம்ம சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ரஹீம் சார் கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, ரஹீம் சார் சாரி, அதை நீங்களும் கூடிய சீக்கிரத்துல பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இந்த கருவறை காதல் வந்து அவருக்கு மட்டும் ஒரு கனவு கிடையாது, எனக்கும் சரி இந்த விப்வா டீம்ல இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு கனவா இருக்கும். அந்த கனவு கூடிய சீக்கிரம் ஒரு உருவம் எடுத்து உங்க எல்லாரையும் வந்தடையணும்னு அந்த மெயின் டைம்ல உங்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு இருக்கணும்ட்டு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாரிமுத்து என்னுடைய விட்வா அமைப்பின் விஐபி ஃபீட்பேக் என்னுடைய பொருளாளர். காளிதாஸ் அனைவருக்கும் நீங்களுள்ள மனதில் கஷ்டப்பட்ட ஒரு நண்பர். ராகவன் வந்து ராகவன் கோப்ரோ கேமரா இருக்குது, ப்ளஸ் ட்ரோன் இருக்குது. சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் விட்வா கம்பெனி கூடாக அவருக்கு அது பெரிய தொழில் வாய்ப்பாக மாற்ற போகிறோம். அதுக்கான அறிவித்தல் நாளை முதல் பெறும். ட்ரோன் கேமராவும் இது ட்ரோன் கோப்ரோ. கார்த்திக் என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய அசிஸ்டன்ட் கார்த்திக். சாகுல் ரொம்ப என்னோட இப்போ நான் 2-3 நாட்களாக யோசிச்சுருக்கேன். என்னுடைய பிஏ ஒருத்தர் அப்பாயின் பண்ணணும், சாகுல் போட்டால் என்ன அப்படின்னு. ஸோ என்னுடைய பேர் முகமது ரஷீம், முகமது சாகுல். அது கொஞ்சம் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் ஒரே மாதிரியே வேற மாதிரி அதுக்கு லைன் கொடுத்துருவாங்க. என்னோட எதிரிகள் வேற மாதிரி லைன் கொடுத்துருவாங்க. அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக யோசிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு தங்கமாக எனக்கு கிடைச்ச பெரிய ப்ராப்பர்ட்டி. ரமேஷ் வந்து இந்த டிஷர்ட் எல்லாமே விட்வாட டிஷர்ட் எல்லாம் தந்தோம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக முன்னின்று அந்த ஃபுல்லாக அதை கோஆர்டினேட் பண்ணினது ரமேஷ் தான். இளங்கோ வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிறேன். விட்வா அமைப்பு ரெஜிஸ்டர் ஆகி சட்ட ரீதியாக வந்துட்டு அதில் ஒரு ஹை போஸ்ட் என்னன்னு நான் சொல்ல விரும்பல, அது இளங்கோவை போட்டிருக்கலாமே அப்படின்னு. அவ்வளோ நடிக்க எல்லாமே எழுத்து எல்லாமே பதிவு. ஸோ அது இருக்க வேண்டிய பெரிய பதவி அடுத்த ஸ்ட்ரக்சரில் வரையும். ஸோ அது ரொம்ப கவலைப்பட்டு அதை இலங்கவும் கொடுத்திருக்கணுமே அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நடிகை. அதில் அரவிந்த் விட்வாவினுடைய தமிழ்நாடு தலைவர். விட்வாவினுடைய ஒன்றும் சந்தேகப்படுத்தவே இல்லை. அவருடைய முகம் என்ன செய்தி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் குடும்பத்தோட பழைய ஒவ்வொரு கலைஞரையும் நேசிக்கிறவரு என்னையோட சிறந்தவர், என்னையோட பல மடங்கு சிறந்தது 100% அதனால் ஐடென்டி பண்ணி போட்டுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த விட்வாவை நான் கட்டி அழைத்துக் கொண்டு தலைமுத்துவத்தை கட்டிப்பிடிக்க போறதில்லை. விட்வாட தலைமுத்துவத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல விட்வா மெம்பருக்கு கொடுத்துட்டு நான் இந்தோனேஷியா தலைவராக கவுண்டராக இருப்பேன். அதை நான் செய்து விட்டேன். மாநாட்டில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் யார் தலைவர். உங்களுக்குள்ளே பல போஸ்டர் தலைவர். ஸோ அதாவது மாநாட்டில் அடுத்த மாநாட்டில் தான் சட்ட ரீதியாக அதை நாங்கள் டிக்ளேர் பண்ணி பொதுக்குழுவை கூட்டி தான் நாங்கள் அறிவிப்போம். அதான் ரூல்ஸ். ஸோ இவர் தலைவராக தமிழ்நாடு தலைவராக இருப்பார். விஐபி ஃபிலிம் ஃபேக்டரியும் இவருடைய தலைவருக்கு தான் இருக்கும். அந்த நம்பிக்கை ஏன்னா 500 பேர் படம் அது. ஸோ அதில் 75 லட்சம் உங்களோட படம் பட்டது அன்றைக்கே அமைச்சு அதனாலதான் இப்ப 5 பேர் இவரையே போட்டு நாங்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி நேரடியாக சொல்லலை. அதுக்கு பிறகுதான் பிரபலமேஸ்கார். ஸோ அந்த மேடையில் கூப்பிடாத அதே டைம்ல நீங்க வாங்க. மகேந்திரன் என்னுடைய எனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த போலீஸ் விஷயத்துல ரொம்ப கூடவே நின்றவங்கள்ல நிறைய படிக்கிறாங்க. ரமேஷ் வாங்க. விட்வாவுடைய நீங்க நம்மளோட பேரு சிக்கிங்க. நீங்க சந்திரன்
ஐயோ டிக்கெட் சொல்ற பேரு. ஸோ இவர் ரொம்ப டெடிகேட். கதிர்வேல் சிகாமணி. ஸோ இங்க நிற்கிறாங்க எல்லாருமே எழுந்திருக்க வேண்டியவங்க. மோகன், பனங்குடி மணி, ஸோ அப்துல்லா, உத்தம்குமார், பின் வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னோட உயிருக்கு உயிரான தந்தை பிரியன், சிவராஜ். ஸோ அது மாதிரி என்னடா இவங்களை சொல்றாங்க, நாங்க இல்லையா இந்த முன்னுக்கு எல்லாரும் முகத்தையும் பார்த்து தான் பேசுறேன். எவ்வளவு நெருக்கமானாங்கலாம் இங்கே இருக்கிறீங்க. ஸோ நீங்க அத்தனை பேரும் உயர்ந்த இடத்துக்கு வரணும். ஒரு வருஷத்துல 6 டைரக்டர்ல கண்டிப்பாக 5 பேராவது நம்ம அமைப்பில் இருந்து வருவாங்க. வெளியிலிருந்து ஒரு டைரக்டருக்கு நான் கொடுத்தாரு 12 படம் ரிலீஸ் பண்ண போறோம். இப்பா எழுதி வச்சுக்கோங்க நடக்குது இல்லையாண்டு. அந்த 12ல 6 நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம 6 டைரக்டரை உருவாக்கலாம். 6 ஹீரோ, 6 ஹீரோயின், 6 வில்லர். ஒவ்வொரு படத்துலயும் மினிமம் ஒரு 15-20 பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்ப இங்க வந்திருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட், கருவறைக்கு அதெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அது இல்லாம நம்ம கலைஞர்கள் நிறைய பேர் வாழ்க்கை பெறணும், வாழ்வு பெறணும். அங்க இருக்கிறாங்க லோரன்ஸு, சரவணன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ பல பேர் இருக்கிறாங்க என்னுடைய அன்பு கலைஞர்கள். ஸோ இவர்கள் எல்லாரையும் தூக்கி விட்டு பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டாடுறது தான் விற்பாடு. இதுக்காக நான் இரவு வேலை ரொம்ப கஷ்டப்படுகிறேன். எதிரிகள் 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் திருப்பியும் சொல்றேன். அவங்க ஏதாவது சொன்னதாக ஏதாவது கழிப்பட 99.9 பொய்யுது. உண்மை எங்கட பக்கம் இருக்கின்றது. எல்லாமே எழுத்துல ஆதாரங்களோட தான் நான் செய்யறேன். இந்த ஆபீஸ் அன்னைக்கு இப்ப கூட அழுதுட்டிக்கிறேன். காலையில வந்தாங்க, லேட்டாகி வந்தாங்க கொஞ்சம் கலைஞர்கள். நம்மளோட ஆபீஸ்ல வந்து ஸ்டே பண்ண முடியாது, அவங்கள வந்து நிப்பாட்ட முடியல. அதே டைம்ல சில 2-3 ரூம் எடுத்து சில நண்பர்களையும் தங்க வச்சோம் ஸ்டே பண்ண. ஆனா ஃபியூச்சர்ல நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் எண்டுக்குள்ள சூப்பர் டூப்பரான விற்க ஆபீஸ் வரும். அதுல 4, 5, 6 ரூம்கள் ஃப்ரீயா இருக்கு. நீங்க எல்லாம் வந்தா ஸ்டே பண்றதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்தா அந்த நாள் வரும் வரைக்கும் நான் ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்க சென்னையில வாழ்றோம், சென்னையில எங்கேயோ தூரத்திலிருந்து வர கலைஞர் நைட் பஸ் ஏறி மார்னிங் வந்து ஒரு 1500 ரூம் எடுக்க முடியாது வேலை கலைஞர்கள். அப்ப இவங்களை நடுத்தருவிலையும் விட முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி வந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் பட்ஜெட்டை ஸோ இவங்களுக்கான தீர்வு என்னன்றதை பயங்கரமா செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு கூட இந்த நண்பர்கள்ட்ட பேசுறேன். ஒரு 5-6 ரூம் கொண்ட ஒரு வீடு இதுக்குன்னு எடுத்து வைக்கணும். ஈவெண்ட் வந்தா எங்கேயும் இல்லை, அங்க போய் அவங்க குளிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு வார அந்த நிலைமையை முதல்ல உருவாக்கணும். இந்த படம் வெற்றி படம் ரிலீஸுக்கு முதல்ல அதை பண்ணணும்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு சிசிடிவி அவரோட பார்த்துட்டீங்க. 2 கலைஞர்கள் வந்து வாசல்ல கீழே நிக்கிறாங்க பேக்கோட கையில. ஐயோ சத்தியமா சொல்றேன், அந்த ரொம்ப பெயின்ஃபுல்லா. ஸோ இந்த எனக்கு தெரியாது, நான் சொல்லல. என்னுடைய சாஜித் என்னுடைய ஸ்டாஃப் சொல்றாரு, இங்க வரையில அது கிரவுண்ட் எப்படி நீங்க வரணும்னா போறாங்க. போக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பதறது கிடக்குது. அவர் கூட நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. ஸோ அந்த தூரத்திலிருந்து வர கலைஞர்கள் தங்கி இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்தா அவங்களோட அவசரமா சென்னையில் ஒரு வேலைக்கு வந்தா இன்னே போகக்கூடாது. தைரியமா இப்போ ஆபீஸுக்கு போனா நண்பர் அருள் சொன்னாராம், கட்சி ஆபீஸ்ல நம்மளோட என்ன கட்சி, உங்களோட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஆபீஸ்ல போய் அங்க நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஈவினிங் வருவேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் உத்தம்குமார் சொன்னாரு. அப்ப அவருக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. அவர் தைரியமா எந்த இடத்துக்கு வருவாரு, அது வேற விஷயம். விற்பா கலைஞர்கள் சென்னைக்கு போனா நம்மளோட ஆபீஸுக்கு போவாச்சு, விற்பா ஆபீஸுக்கு போவாச்சு, நம்ம தூங்கி அஞ்சு அப்படிங்கிற ஒரு நாள் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் வரும். சினெக்ஷன்லாம் விஷயம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றிகள். அப்படியே உட்காந்துருங்க. அங்க போய் எல்லாரும் நம்ம அதை எடுத்த பண்ணா கிரௌண்ட் ஆயிரும். அப்படியே பேச போறீங்களா? பேச இருக்கிறாரு. சோ அன்பு தங்கச்சி, அன்பு மகள். நான் ஹீரோயின மகள்னு சொல்ற பழக்கம் என்னுடைய 3வது படத்துல இருந்திருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்க மகள்னு சொல்றீங்க? மகள், என்னுடைய மகன் வயசுல இருக்கிற மகள். நான் மகள் என்று பேசுகின்ற போதும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு ஒரு வேலி போட்டுக்குவாங்க, நம்மளோட சார் மகள். சோ நான் அந்த ஹீரோயின் அதுக்காக 40-50 வயசுல உள்ள மகள்னு சொல்ல முடியாது. நான் ஹீரோயின் எப்படி 25 வயசுக்குள்ள. சோ நான் மகள்னு சொல்ற அந்த ஒரு பக்குவத்தை அந்த இறைவனுக்கு எல்லாம் டைரக்டர் மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்.
நான் மகள் என்று சொல்வேன். இந்து கூட மகள் மகள் என்றுதான் பேசுறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும். சோ எனக்குள் நான் போடுகின்ற பாதுகாப்பு மட்டுமல்ல, என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வழி, ஒரு நேர்மை. நான் மகள் என்று பேசுகின்ற போது என்னுடைய பையன் மேக்சிமம் நேர்மையாக நடக்க பார்ப்பான், மேக்சிமம் ஒழுக்கமாக நடக்க பார்ப்பான். சோ அன்பு மகள் ரின்சி, படத்துல என்ன பேர் வைக்க போறோம்னு தெரியாது, கருவறைக்காதல் ரின்சியை பேசணும், ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். அது மாதிரி சாரதி அதுக்கு அடுத்ததான் பேசுங்க. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம். சோ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட நடிப்பு திறமை மட்டும் எதிர்பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விட்ஃபா பிலிம் டீமுக்கும் இந்த ரஹீம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்னோட 100% என்னோட உழைப்பை போட்டு நான் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன்றது நான் இங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.